பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டின தெய்வாதி தேவனை துதிக்கலாமா? என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா? ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஒரு வேத பகுதியை வாசிக்கலாமா? சகரியா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 வரை. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளின் இடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளை ஆவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆவியானவர் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, பிள்ளைகளே, நீங்க உங்களை விடுவிச்சுக்கோங்க, பிற்பாடு மகிமை உண்டாகும். அப்பொழுது நீங்க கம்பீரித்து பாடுங்க, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி உங்களை யாரும் தொட முடியாது. நீங்க விடுவிச்சிட்டா போதும். உங்க பற்பல காரியங்களிலிருந்து நீங்க உங்களை விடுவிச்சா போதும். கர்த்தர் உங்களை பத்திரமா பாதுகாப்பார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துக்களை அழித்து உங்களுக்கு மேல் மகிமை உண்டாகும்படி செய்வார். நீங்கள் கம்பீரத்து பாடும்படியாக செய்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலும் பற்பல காரியங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபோனும் ஒவ்வொருத்தட்டையாக பேசி அரட்டடிக்கிறது, மற்றவங்களை பற்றி பேசுறது, டிவி பார்க்குறது, சீரியலுக்கு அடிமை, இப்படி பல இத்தியாதி காரியங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். நமக்கு தெரியும் நம்ம எதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசும்போது எந்தெந்த காரியங்களை குறித்து இதை விட்டுறனே ஆவியானவர் உங்களை ஏவுறாரோ அந்த காரியங்களை விட்டுவிட கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? பிற்பாடு நிச்சயமாய் மகிமை உண்டாகும். நீங்கள் கம்பீரித்து பாடுவீர்கள். உங்களை தொடுகிறவன் யாருமே தொட முடியாது. கர்த்தர் உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாப்பார். உங்களை மகிமை சூழ்ந்து கொள்ளும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, தயவான நாளுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா. நாளிலும் உண்டு கிருபை, உடைய தயவுள்ள கரமும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தபடியா நன்றி, நன்றியப்பா. ஹல்லேலூயா. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கள் என்று சொல்கிறாப்பா. நாங்கள் பாபிலோன் காணப்படுகிற பற்பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமாப்பா. அன்று இன்றைக்கு இந்த நேரத்தில் எந்தெந்த காரியங்களை விட்டுவிட உடைய பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் மகிமையை காணும்படி செய்வீராக. அவர்களை அரணாக இருந்து பாதுகாப்பீராக. அவர்கள் கம்பீரித்து பாடும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மோடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் பலமும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலங்கள் ஜெபத்திற்கும் பரலோகத்தின் தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.